அதிகப்படியான ஏப்பம், சாதாரணமாக உட்காந்துருக்கும் போதே ஏப்பம் வந்துக்கிட்டே இருக்குது, நிறைய ஏப்பம் கண்டினியூஸாக இருக்கிற மாதிரி இருக்குது, ரொம்ப சவுண்டாக ஏப்பம் வர்ற மாதிரி இருக்குது, இந்த மாதிரி சிரமங்களை நிறைய நீங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா இந்த பாயிண்ட் சூப்பராக ஒர்க் பண்ணுங்கள். லொக்கேஷன் பாருங்கள். கால் பாதத்தில் பெருவரில் இப்படி மடிச்சிங்கன்னு சொன்னால் அந்த ப்ரொட்ரூஷனில் மார்க் பண்ணியிருக்கிற எக்ஸாக்டாக அந்த லொக்கேஷனில் பாயிண்ட் இருக்குது. விரல்களை நேராக வச்சுட்டு ப்ரெஷர்ஸ் இப்படி உடலை நோக்கி ப்ரெஷர்ஸ்க்கு இருக்கட்டும். உடன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வச்சுருக்கீங்கன்னா இது மாதிரி, விரல்கள்னால் இப்படி கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் 3லேருந்து 5 முறை 2 கால்கள்லையுமே அந்த விரல்களில் ப்ரெஷர்ஸ் கொடுக்கணும். நான் சொன்ன மாதிரி 3லேருந்து 5 முறை. ப்ரெஷர் கொடுக்கறதுக்கான ரொம்ப ஆப்டான டைம், சிறப்பான டைம் அப்படின்னு கேட்டிங்கன்னா காலை 9 மணிக்குள்ளே நீங்கள் 9லேருந்து 11 மணிக்குள்ளே தாராளமாக ப்ரெஷர்ஸ் கொடுக்கலாம். சூப்பரான டைமுங்க. இது நல்லா ஒர்க் பண்ணும். ஒரு 10 டைம்ஸ் ஆகுது அந்த டைம்குள்ளே, அந்த 2 ஹவர்ஸ்க்குள்ளே அந்த 10 டைம்ஸ்க்குள்ளே ப்ரெஷரை கொடுத்து முடிக்க ட்ரை பண்ணுங்கள். நிறைய உங்கள் ஏப்பம் வந்து ஜாஸ்தியாக வர்றது ஃபீல் ஆகும். லெட் கோ. ஏன்னா அது வெளியே வந்தால் தான் அந்த கேஸஸ் ரிலீஸ் ஆனால் தான் மறுபடியும் ஏப்பம் வராது, திரும்பவும் உங்களோட கேஸஸ் வந்து ஃபார்ம் ஆகாது. 3 நாள் தேவைப்பட்டால் 10 நாள் கண்டினியூஸாக கொடுக்கணும். ரிசல்ட்ஸை உடனே பார்ப்பீங்க. ட்ரை பண்ணுங்கள்.